Good morning to all. Good morning to all. டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்னைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கான நியூ கோர்சஸ், அதாவது ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் எல்லாமே கிளியர் பண்ணி, அதாவது செக்ரிகேட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்துட்டு கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. ஸோ அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 6 months வந்துட்டு நம்மளுக்கு எந்த எக்ஸாம்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் 6 months வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஃபாலோ ஆகக்கூடிய மந்த்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு கிளியர் பண்ணி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மனன்ட் எம்ப்ளாயாக ஆகி உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்ஃபெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 500 ப்ரோட்டோடைப், அதாவது ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கல்பாக்கம்ல வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஃபாஸ்ட் ரியாக்டரை வந்துட்டு ப்ரோட்டோடைப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு கிரிட்டிக்கலி, அதாவது ரொம்ப வந்துட்டு இந்த ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடரை வந்துட்டு அவ்வளோ குயிக்காக நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்துட்டு இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் கண்ட்ரோல்டு ஃபியூஷன் செயின் ரியாக்ஷன் இன்பில் பண்ண ஒரு ப்ரோட்டோடைப்பு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியாவில் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்போம். அது போக வந்துட்டு 500 மெகாவாட், அதாவது ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர், இந்த ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடரை வந்துட்டு ரியாக்டரை யார் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா பாரதிய நபிகியா வித்யுத் நிகாம் லிமிடெட். ஓகேங்களா, பாவனின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கமர்ஷியல் ஃபாஸ்ட் பிரீடரை வந்துட்டு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்யாவுக்கு அப்புறம் எந்த கண்ட்ரி வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்குன்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் வந்துட்டு நம்ம இந்தியா தான் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கு. அது போக வந்துட்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்துட்டு டிசைன் டு ஜென்ரேட் ஃபிஷல் மெட்டீரியல்னால வந்துட்டு கன்சியூம் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே ஃபிஷல் மெட்டீரியல் வச்சு தான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்துட்டு இந்த ஃபாஸ்ட், அதாவது ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபியூயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுரேனியம், புளூட்டோனியம் மிக்சடு ஆக்சைடு தான் வந்துட்டு ஃபியூலாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா தொரேனியம் 232 வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு யுரேனியம் வந்துட்டு இந்த தோரியமுக்கு பதிலாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, தோரியமுக்கு பதிலாக வந்துட்டு யுரேனியம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியா வந்துட்டு நியூக்ளியர் ப்ரோக்ராமில் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க ஒரு டைம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். என்ன அப்படின்னா ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். எங்கே கொண்டு வந்திருக்காங்க? நம்ம தமிழ்நாட்டில்னா எங்கன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு டெஸ்டினேஷன் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், கல்பாக்கம்ல. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியா வந்துட்டு நியூக்ளியர் ப்ரோக்ராமில் வந்துட்டு அட்டைன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டெவலப் பண்ணது யாரு? பாரதிய நபிகியா வித்யுத் நிகாம் லிமிடெட்.
ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா பாவனின்னு சொல்லுவோம். ஸோ ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்ம இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் வந்துட்டு இருக்குது ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் வந்துட்டு விசல் மெட்டீரியல் தான் கன்சியூம் பண்ணுறதுக்காக யுரேனியம் புளூட்டோனியம் மிக்சடு ஆக்சைடு வந்துட்டு ஃபியூலாக யூஸ் பண்ணியிருப்போம். யுரேனியம் வந்துட்டு 233 யுரேனியம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா தோரியமுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தேர்டு ஸ்டேஜ் ஆஃப் இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்துட்டு தேர்டு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இந்தியா வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஹையஸ்ட் எவர் ஆனுவல் விண்ட் கெப்பாசிட்டியில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 6.05 ஜிகாவாட் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டோட்டல் விண்ட் பவர் கெப்பாசிட்டி வந்துட்டு இப்போ வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 56 ஜிகாவாட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு எந்த ஸ்டேட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்குன்னா குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இந்தியாவோட விண்ட் எனர்ஜி ப்ரோக்ராம் வந்துட்டு 1990 வந்துட்டு பிகின் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் குளோபலாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. இந்தியாவில் வந்துட்டு டோட்டலாக ஹையஸ்ட் வந்துட்டு 6.05 ஜிகாவாட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு விண்ட் எனர்ஜி அதாவது விண்ட் பவர் கெப்பாசிட்டி வந்துட்டு கிராஸ்டு 56 ஜிகாவாட் வந்துட்டு கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா வந்துட்டு இதில் டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் விண்ட் எனர்ஜியில் இந்தியாவோட விண்ட் எனர்ஜி ப்ரோக்ராம் வந்துட்டு 1990 வந்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் குளோபல்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் வந்துட்டு 19வது செஞ்சுரி அதாவது 19th செஞ்சுரி ராஜா ரவிவர்மா. ஸோ அவங்களோட கேன்வாஸ் தான் வந்துட்டு யசோதா கிருஷ்ணா. இது ஒரு பெயிண்டிங். இது வந்துட்டு வித்திருப்பாங்க. எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 167.20 crore வந்துட்டு பெயிண்ட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏலத்தில் விட்டு சேல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதோட பெயிண்டர் யாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணவங்க ராஜா ரவிவர்மா தான் வந்துட்டு அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹையஸ்டாக வந்துட்டு சேல் ஆனது எதுனா அன்டைட்டில்ங்கிற ஒரு கிராம் யாத்திரா வந்துட்டு சேல் பண்ணியிருப்பாங்க 118 கோடிக்கு. இப்போ வந்துட்டு 167 கோடிக்கு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்ட் வந்துட்டு அக்யூர் பண்ணவங்க யாருன்னா பூனேவாலா. ஸோ யாருன்னா சேர்மன் ஆஃப் எஸ்எஸ்ஐயோட சேர்மன் தான் அக்யூர் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்துட்டு ராஜா ரவிவர்மாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்னு சொல்லி மாடர்ன் இந்தியன் ஆர்ட்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் அதாவது விக்ரமாதித்யா வேதிக்லாக்குங்கிறத வந்துட்டு வாரணாசியில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. எந்த டெம்பிள்னு பார்த்துக்கோங்க. காசி விஸ்வநாத் டெம்பிள். காசி விஸ்வநாத் டெம்பிள் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா வாரணாசியில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா உஜ்ஜைன் மத்திய பிரதேசில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்துட்டு செகண்ட். ஓகேங்களா. வேர்ல்டுலேயே செகண்ட் விக்ரமாதித்யா வேதிக்லாக் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா செகண்ட் வந்துட்டு எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னா வாரணாசியில். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உஜ்ஜைன் மத்திய பிரதேசில். இதை மட்டும் தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு ஏன்சியன் வந்துட்டு கால்கானான்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் வந்துட்டு மாடர்ன் டெக்னாலஜியில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மேஜர் போர்ட் வந்துட்டு கலெக்டிவ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 915.17 மில்லியன் டன்ஸ் கார்கோ வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்குன்னா தீன்தயாள் போர்ட். தீன்தயாள் போர்ட் வந்துட்டு எவ்வளோ மெட்ரிக் டன் அப்படின்னா 160 மெட்ரிக் டன் கார்கோ வந்துட்டு அட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாரதிப் போர்ட் 156. ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா 3 போர்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். என்னென்னா தீன்தயாள், பாரதிப் போர்ட், அடுத்து வந்துட்டு சிதம்பரம் போர்ட். சிதம்பரம் போர்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேஜராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 917 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு கார்கோ ஹேண்டில் வந்துட்டு அட்டைன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்தது அப்படின்னா 904 மெட்ரிக் டன் தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 915 வந்துட்டு மில்லியன் டன்ஸ் வந்துட்டு அட்டைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தீன்தயாள் போர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு பாரதிப் போர்ட் வந்துட்டு இருப்பாங்க. தீன்தயாள் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில். பாரதிப் போர்ட் வந்துட்டு ஒடிசாவில் லொக்கேட் ஆயிருக்கு. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ அமுல் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 1 trillion டேர்ன் ஓவரை வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபுட்டு பேக்ரவுண்ட் வச்சு ஒரு கம்பெனி வந்துட்டு 1 trillion டேர்ன் ஓவரை வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எந்த கம்பெனினா அமுல் தான். ஓகேங்களா.
ஸோ அமுல் வந்துட்டு யாரோட மார்க்கெட்டிங், அதாவது ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு ஆமுன்னு சொல்லுவோம். ஸோ எந்த கம்பெனி இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் கார்பரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனோட ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு இந்த அமுல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ அமுலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனந்த், குஜராத். ஸோ சேர்மன் யாரு அப்படின்னா அசோக் பாய் சௌத்ரி. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? குஜராத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அது போக வந்துட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க, 1 ட்ரில்லியன் வந்துட்டு மைல் ஸ்டோன் வந்துட்டு கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட்டு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்துட்டு அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கேன்சர் ஏ நோட்டிஃபில் டிசீஸ்னு சொல்லிட்டு ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கன்சர்னாக இருக்கணும், இது ஒரு நோட்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட்டுனா தெலுங்கானா கவர்மெண்ட்டு. அது போக வந்துட்டு ஆல் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு லீகலாக மேண்டேட் பண்ணும். ரிப்போர்ட்டு அது போக வந்துட்டு டயக்னாஸ் கேன்சர் வந்துட்டு கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் 1 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக வந்துட்டு மெக்னாஸ் ஜங்க் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி அண்ட் ரீஜனல் கேன்சர் சென்டர் வந்துட்டு ஹைதராபாத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரு கூட டைப் பண்ணினா நேஷனல் கேன்சர் ரிஜிஸ்டர் கூட வந்துட்டு டைப் பண்ணி. ஸோ தெலுங்கானாவோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஹைதராபாத். சிஎம் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரேவந்த் ரெட்டி. கவர்னர் வந்துட்டு சிவ் பிரதாப் சுக்லா. அவ்வளோதான் அதில். ஸோ அடுத்த நியூஸு என்பிஏ. ஸோ என்பிஏவும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா 2 இன்ஸ்டியூஷன் டெசிக்னேஷன் ரெப்பாய்ஸ்ட்ரரிஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு டீப்பாக வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு ரெப்பாய்ஸ்ட்ரரிஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஓவராலாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கீழே தான் வந்துட்டு இது சைன் பண்ணியிருக்காங்க. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம எந்த இயர்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய நியூஸில் வந்துட்டு இப்போ பயாலஜிக்கல் இது வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2002. இதுக்கு முன்னாடி இதே 2002 அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேசி ஆக்ட் வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு டெசிக்னேஷனாக வந்துட்டு களஞ்சியமாக வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா செக்ஷன் 39 பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் கீழே. ஸோ யார் அந்த 2 இன்ஸ்டியூஷன் அப்படின்னா சிஎம்எல்ஆர்இ. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொச்சியில். இன்னொன்று வந்துட்டு அகர்கர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது எங்கே இருக்குன்னா புனேயில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சிஎம்எல்ஆர்இ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு நியூஸில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா பவாஸ்காரா அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பவாஸ்காரா இது எந்த ரிலேட்டடான நியூஸ் அப்படின்னா இந்த பவாஸ்காரா ரிலேட்டடான நியூஸ் தான். பவாஸ்காரா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது டீப் சி ரெப்பாய்ஸ்ட்ரரிஸ் அதாவது ஃபானா ரெப்பாய்ஸ்ட்ரியஸ் ஆஃப் டீப் சி ஃபானான்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீப் சி ஃபானா அப்படின்னா என்னென்னா கடலுக்கு அடியில் வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்கிற ஸ்பீசியஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் ஒரு பிளேஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் தான் வந்துட்டு பவாஸ்காரா அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு யார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த சிஎம் எல்ஆர்இ கொச்சி இவங்க தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்காக தான் வந்துட்டு ரெப்பாசிட்டரிஸ்க்கு வந்துட்டு 2 இன்ஸ்டியூஷனை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த சிஎம் எல்ஆர்இ கொச்சியில் லொக்கேட் ஆயிருக்கிறதோ அது போக வந்துட்டு அகாகார் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டையும் வந்துட்டு இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. 18 இன்ஸ்டியூஷன் டோட்டலாக வந்துட்டு இதுக்கு கீழே வந்துட்டு எத்தனை இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு ரெப்பாசிட்டரியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா 18 இன்ஸ்டியூஷனை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் பயோடைவர்சிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, தமிழ்நாடு. அதோட சேர்மன் யாருன்னு பார்த்துக்கோங்க, அனில்குமார் ஜெயின். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ ஆர்பிஓ போபால். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பிரெய்லி ஃபெசிலிட்டிஸ். பிரெய்லி அப்படின்னா என்ன அப்படின்னா விசிபிளி இம்பேர்டு இருப்பாங்கல்ல, அதாவது கண்ணு தெரியாதவங்க, அவங்களுக்காக இம்பேர்டு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன். ஸோ பாஸ்போர்ட்டில் வந்துட்டு அந்த டாட்டா அவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு ஒரு கோடிங் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு கொண்டு வரதுக்காக வந்துட்டு பிரெய்லி ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இம்பேர்டு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு பிரெய்லி புக்லெட்ஸ் இன்க்ளூடட் அப்ளிகேஷன்ஸு, அது போக ஈசிஆர் நான் ஈசிஆர் கேட்டகரிக்கு கீழே, அது போக டாக்குமெண்ட் அட்வைசரி, நார்மல் தக்கல் சாப்பு.
ஸோ சைன் லாங்குவேஜ் வீடியோஸு இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக்லி ஆகட்டும், ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் கவுண்டர் ஏல பயோமெட்ரிக்கு, பியில் வெரிஃபிகேஷனு, சியில் வந்துட்டு கிராண்டிங்கு, கியூஆர் கோடு எனேபிள்டு ஆக்சஸ்ஸு, அது போக கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கால்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 24 ஹார்ஸும் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஓ போபால் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக பிரெய்லி ஃபெசிலிட்டி இம்பேர்டு பாஸ்போர்ட் அப்ளிகன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி எல்லா நியூஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் வர எல்லா நியூஸும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.